ஹலோ எவரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணுறீங்களோ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ண பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் சிபில் ஷர்ட் இது கிடையாது. ஓகே, அண்ட் டாக்டர் லெவல் சொல்ல போயிடலாம். நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகுமா இல்லை கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுமான்றது நிறைய பேர் டவுட் இருக்கும். கண்டிப்பாக கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. அண்ட் கேப் டவுன்ல எந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வர பாசிபிள் இருக்கு, அடுத்த சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ட் என்ன, இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் சின்ன சின்ன லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, அண்ட் அடுத்த கம்மிங் 16 அடுத்த பேட்சோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்றோம். டேரக்டா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒரு 3 ஸ்லாட்ஸ் 2 ஸ்லாட்ஸ் மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு. ஒன்ஸ் ஸ்லாட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மேபி நாளைக்கு க்ளோஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸ் ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 16 அடுத்த ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். இந்த லெவல்ஸ் எல்லாமே எப்படி ரியாக்ட் ஆகுது, மார்க்கெட் எப்படி கேப் அப் ஓப்பன் ஆகுது, கேப் டவுன்ல எப்படி ஓப்பன் ஆகுது, அது எப்படி நம்ம பிஃபோராவே தெரிஞ்சுக்க முடியும், அடுத்த சப்போர்ட் எது, அடுத்த ரெசிஸ்டன்ட் எதுன்னு செல்ஃபா நீங்களே லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 200 லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து லெவல்ஸ் தெரியாம, சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ட் எதுன்னு தெரியாம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு அந்த லெவல்ஸை ஷேர் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் எங்க வந்தா ட்ரேட் எடுக்கலாம், எங்கெங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணலான்ற ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். ஓகே, அண்ட் போன ட்ரேட்ல நான் லாஸ் ஒன்று பண்ணியிருப்பேன். நீங்க பார்த்துருப்பீங்க, பேங்க் நிஃப்டில லாஸ் பண்ணியிருப்பேன். அது அப்படிதான் இருக்கு, மாத்தல. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ரீடெஸ்டும் எடுத்தது. இந்த ரீடெஸ்ட் ஒன்று தான் ட்ரேட் எடுத்திருந்திருப்பேன். ரீடெஸ்ட் எடுத்துட்டு எனக்கு ஒரு 7,000 to 8,000 வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்தது. அகைன் வந்து திருப்பி எனக்கு லாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ட்ரேடை நான் இப்போ நிறைய பேர் டவுட் இருக்கு, ப்ரோ ஹோல்டிங் வச்சிருக்கலாமே ப்ரோனா, நமக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து பெருசா கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுல்ல, அதில் தான் நான் பிடிஎஸ்டி பெருசா பிலீவ் பண்றது இல்லை. அப்பப்பவே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் எத்தனை பேர் கால் ஆப்ஷன் ஹோல்டிங் வச்சிருக்கீங்களா, இல்லை புட் ஆப்ஷன் ஹோல்டிங் வச்சிருக்கீங்களா, இல்லை ஹோல்டிங்கே வச்சில்லையான்ட்டு மறக்காம கமெண்ட் பண்றேன். எத்தனை பேர் வந்து புட் ஆப்ஷன் வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். நாளைக்கு பெரிய பாயிண்ட்ஸ் இல்லாம என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நாளைக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. கரண்ட் சினாரியோ 200 பாயிண்ட்ஸ். நாளைக்கு எவ்வளவு மார்க்கெட் ஓப்பன் ஆகுன்றது நம்மளால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற சினாரியோல 200 பாயிண்ட்ஸ். அப்பனா நமக்கு மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆகணும், எக்ஸாக்டா 200 பாயிண்ட்ஸ் போது இந்த ரேஞ்ச். ஓகே, இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. எக்ஸாக்டா லைக் இந்த ரேஞ்ச். ஓகே, 25,075 ஜோன் தான் நமக்கு மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. 75 to 25,050 எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்ப இருக்கிற கேப் டவுன் சினாரியோ தான். மேபி அது மாறலாம். நாளைக்கு மார்னிங் வந்து கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் பண்றதை பொறுத்து தான் நமக்கு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன்லேயே நல்லா ரெக்கவரி ஆச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் ரெக்கவரி ஆயிடும். கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன்லேயே நமக்கு நல்ல ஃபால் ஆகுதுன்னா நமக்கு மார்க்கெட் இப்போ இன்கேஸ் இப்போ நான் இன்னைக்கு கொடுக்குற லெவல்ஸ் விட லெவல்ஸ் தாண்டி போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ள நான் லெவல்ஸ் இன்னைக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த லெவல்ஸ் எக்ஸ்ட்ரா கிராஸ் ஆகி போகுது, இந்த லெவல்ஸை தாண்டி போகுதுன்னா நான் உங்களுக்கு மெம்பர்ஷிப்ல மார்னிங் நான் அப்டேட் பண்ணிடுறேன். இந்த லெவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்ற மெம்பர்ஷிப் கொடுக்குறேன். மெம்பர்ஷிப்ல வெறும் சார்ட்ஸ் கொடுத்துருவோம். லைக் மார்க்கெட் வந்து எங்க டேர்ன் ஆகும், எங்க ரிவர்சல் ஆகும், லைக் எந்த ரெசிஸ்டன்ட் போனா நம்ம எடுக்கலாம், எந்த ரெசிஸ்டன்ட் ஃபால் ஆச்சுன்னு எடுத்துக்கலான்றது கண்டிப்பா உங்களுக்கு மெம்பர்ஷிப்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். பில்லிங் மெம்பர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு. மெம்பர்ஷிப் அண்ட் கோர்ஸ் நீங்க எடுத்து இப்ப நீங்க கோர்ஸ் எடுத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஃப்ரீயாவே கிடைச்சிரும். அது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஃபைன். அண்ட் அடுத்த லெவல்ஸ் வாட்ச் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு எங்க ஓப்பன் ஆக பாசிபிள்னா 200 பாயிண்ட்ஸ் இப்ப இருக்கிற ஜோன்ல ஓப்பன் ஆக பாசிபிள். என்னன்னா ஒரு லைக் ஒரு ஆரோ மார்க் மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் தான் நமக்கு நாளைக்கு ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. 25,000 நான் ஜஸ்ட் மார்க் பண்ணிட்டேன் பாருங்க, நாளைக்கு எங்க கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும்னுட்டு. நியர்பை 25,000, 25,050, 25,075 இந்த ஜோனுக்குள்ள தான் நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. ஆனா என்னன்னா மார்க்கெட் வந்து லைக் இப்போ ஒன்னும் இல்லை, சின்ன விஷயம் தான். கிஃப்ட் நிஃப்டி ரெக்கவரி ஆகுது. ஓப்பன் மார்க்கெட்ல கிஃப்ட் நிஃப்டி நமக்கு ஃபாஸ்டா ரெக்கவரி ஆகுது. 615ல இருந்து 830 வரைக்கும் 845 வரைக்கும் ரெக்கவரி ஆகுது. ஆனா நம்ம மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுன்னா ஓப்பன்லயே நமக்கு ரெக்கவரி ஆயிடும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட். ஏன்னா இது நான் நிறைய டைம் நான் லைவ் மார்க்கெட்ல வாட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ லைக் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கிஃப்ட் நிஃப்டி எடுத்துக்கலாம். கிஃப்ட் நிஃப்டி 615 ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, 615 ஓப்பன் ஆகும். 615 ஓப்பன் ஆயிட்டு இந்த மார்க்கெட் நமக்கு ஸ்ட்ராங்கா ரெக்கவரி ஆகுது.
இல்ல மார்க்கெட் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா ஃபால் ஆகுது. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் டிஃபரெண்ட்டும் நம்ம பாயிண்ட்ஸ் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட பாயிண்ட்ஸ் டிஃபரெண்ட்டும் நமக்கு டிஃபர் ஆகுது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் டிஃபர் ஆகுதுன்னா ஈக்குவல் பண்ணிடும். நம்ம மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி ஈக்குவல் பண்ணிட்டோம். அந்த டைம்ல கொஞ்சம் பார்த்து என்னோட ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ட்ரேட் எடுக்காதீங்க. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. என்னதான் நடக்குது மார்க்கெட்லன்னு வாட்ச் பண்ணுங்க. ஹையை கட் ஆச்சுன்னா ஹை போகலாம், லோ கட் ஆச்சுன்னா லோ போகலாம். அப்படி வாட்ச் பண்ணுங்க. நான் நாளைக்கு நான் மெம்பர்ஷிப் குரூப்ல நாளைக்கு நான் மார்னிங் 9:30க்குலாம் நான் சார்ட்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? மெம்பர்ஷிப்ல இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்பதான் ட்ரேட்ஸ் எடுக்காம வெயிட் பண்ணுவீங்க. நீங்க அவசரப்பட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் லாஸ் ஆக பாசிபிள் இருக்கு. லெவல்ஸ் ஓகே. இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் என்னன்னா நாளைக்கு இந்த ஜோன்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா 25,000. இப்போ இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. லைக் இந்த ஜோன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஜோன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடி இந்த ஜோன் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். இந்த ஜோன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து 25,000 கட் பண்ணா நாளைக்கு பாசிபிள் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்ப இருக்கிற சினாரியோ மார்க்கெட் என்னன்னா இந்த ரேஞ்ச்ல எங்க இருக்குங்களா? அப்ப 25,000 ருபீஸ்ன்றத கட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன்லேயே கட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஈஸியா ஃபால் ஆடும். ஓகே. நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்து தான் ட்ரேட் பண்ண முடியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்ல ஓப்பன் ஆகுது. 25,060ல 80ல இல்ல 40ல ஓப்பன் ஆகுதுன்னா 25,000 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல 25,000 பிரேக் அவுட் கொடுத்து இப்படி க்ளோஸ் வைக்குது, செல்லிங்ல க்ளோஸ் வைக்குதுன்னா 25,000 வந்து நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து நமக்கு அகைன் ஃபால் ஆகும். ஓகே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சினாரியோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ன்ற சினாரியோ தான் நமக்கு மார்க்கெட்ல நாளைக்கு ப்ளே ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் ஜோன் நமக்கு மார்க்கெட் இங்கவே டிராவல் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்க. 25,000 வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து திருப்பி ரெக்கவரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல இருக்குன்னா. இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் நமக்கு ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா 25,000 ரெசிஸ்டன்ட் ஆக்ட் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிடும். அகைன் வந்து நமக்கு ஒரு லோ கட் பண்ண தான் அதுக்கப்புறம் பாசிபிள் இருக்கு. ஏன்னா இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் தான் நமக்கு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் அந்த டாரிஃபோட நியூஸ் எல்லாமே திருப்பி அது வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ரெக்கவரி ஆயிடும். அது நிறைய விஷயம் இருக்கு. அப்ப 25,000 வந்து நான் வந்து ரெக்கவரி ஜோனை எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒன்னு பிரேக் அவுட் 25,000 நமக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டண்டா எடுத்து மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆகும். மார்க்கெட் ரெக்கவரி ஆக பாசிபிள் ரொம்ப கஷ்டம். இப்போ 25,000லேயே நமக்கு ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகுனா இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து லைக் அப்ல போக தான் பாசிபிள் இருக்கு. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா மார்க்கெட்ல இப்போ உங்களுக்கு ஸ்லோவா ஹையர் ஹை கட் பண்ணிட்டு போகுது அப்படின்னா இது ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். நான் ஜஸ்ட் இப்ப சொல்ற பாருங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணணும்னு சொல்லி இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னா 25,000 ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நல்ல ஃபாஸ்டா மேல போகுது அப்படின்னா தயவு செஞ்சு கால் ஆப்ஷன் போய் வாங்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நல்ல ஃபாஸ்டா ஃபால் ஆகுதுன்னா போய் புட் ஆப்ஷன் வாங்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. 1 ஹவர்ல வெயிட் பண்றது தான் நாளைக்கு வந்து ட்ரேட் எடுக்கிற கான்செப்டே நீங்க. ஓகே. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நல்லா ஃபாஸ்டா ரெக்கவரி ஆகுதுன்னா இது ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து அகைன் ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நல்லா ஃபாஸ்டா லைக் இங்க வருதுன்னா இங்க இருந்து நமக்கு திருப்பி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகே. நாளைக்கான லெவல் சொல்றேன். மார்க்கெட் வந்து லைக் இங்க நியூட்ரலே இருக்கு அப்படின்னா 25,099 25,116 நமக்கு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. இல்ல 1 ஹவர்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அகைன் சப்போர்ட் எடுத்து திருப்பி ரிவர்சல் இங்க போய் புட் ஆப்ஷன் எடுக்காதீங்க. திருப்பி இந்த கேப்பை ஃபில் பண்ண தான் நமக்கு மார்க்கெட் பார்க்கும். இந்த சினாரியில போதுன்னா கேப்பை ஃபில் பண்ணும். இல்ல மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல நமக்கு லைக் ஒரு சைட் வேஸ்ல இருக்கு அப்படின்னா லைக் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் ஹை போகும். இங்கவே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்க 25,000ல. இப்போ 25,000 இந்த பிரேக் அவுட் ஆகுதுன்னா 25,000 வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். லைக் 25,000 லைக் 25,009 24,963 ஓகே. இந்த ரேஞ்ச் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அகைன் ஷார்ட் ரிவர்சல் அகைன் திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகும். அகைன் ஹை லோ இந்த ரேஞ்ச் இதான் நமக்கு நாளைக்கான நிஃப்டி சினாரியோ. கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் டவுன் ஆகும். இப்போ இந்த லெவல்ஸை தாண்டுது அப்படின்னா நான் உங்களுக்கு நான் மெம்பர்ஷிப்ல கொடுத்துறேன். நாளைக்கு நான் கொடுத்த லெவல்ஸ் என்னன்னா 25,175 25,116 25,099 ஒன் செகண்ட் 25,099 25,000 ஓகே 24,968 24,921 ஓகே. இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு எந்த ட்ரேட் எடுக்காதீங்க. வெயிட் பண்ணலாம். ஓகே. இப்போ அதுக்கப்புறம் நான் போன ட்ரேட்ல ஒன்று லாஸ் பண்ணிப்பேன். ஏன்னா என்ன ரீசன் நான் சொல்லியிருப்பேன். எந்த ரீசனுக்காக நான் லாஸ் பண்ணிப்பேன். ஒரு 7,000 சம்திங் நான் லாஸ் பண்ணியிருப்பேன். இப்போ அடுத்த மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது. நம்மளோட பேங்க் நிஃப்டி கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுன்னா எங்க பாசிபிள்னா இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட 400 to 350 பாயிண்ட்ஸ் ஓகே. என்னோட வியூ
இந்த ஜோன்ல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. கேப் டவுன்ல. ஓகே. இப்ப நாளைக்கு நம்ம எங்கெங்க ஜோன்ல ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றத பார்த்துடலாம். இப்ப நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா 25,000 லைக் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இந்த ரேஞ்ச். ஓகே. இப்ப மார்க்கெட் வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல இங்க இந்த ரேஞ்ச்ல இந்த ஹைலே மார்க்கெட் டிராவல் ஆகுதுன்னா 56,000 ஓகேங்களா? 56,287, 56,268 அப்படின்ற ஜோன் வந்து நாளைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மார்க்கெட் இன்கேஸ் இந்த சினாரியோல இருக்கு அப்படின்னா. இல்ல நமக்கு இந்த சினாரியோ தாண்டி பிரேக் அவுட் ஆகுது. இந்த ரேஞ்ச தாண்டி நமக்கு மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகுது. 25,000 56,200ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இது நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆயிட்டு திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகும். கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த லெவல்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? சைடுல இருக்க லெவல்ஸ். இதுல எங்க ஓப்பன் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தான் டிசைட் பண்ணும். அது சப்போர்ட் ஆக்ட் ஆகுமா? இல்ல ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுமான்றது நம்ம டிசைட் பண்ண முடியாது. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தான். அப்ப இந்த ஜோன்ல ரியாக்ட் ஆகுதுன்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபைன். இப்ப நாளைக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் இப்போ 56,200ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா 56,268ன்றது நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஓகே. இங்க இருந்து அகைன் மார்க்கெட் நமக்கு ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. இல்ல மார்க்கெட் வந்து லைக் 56,200ல இருக்கு அப்படின்னா நமக்கு 56,096 வந்து சப்போர்ட் ஆக்டர் ரிவர்சல் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து அப்ல ஓப்பன் ஆகுது. இப்ப இந்த ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல இங்க ஓப்பன் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு போச்சுன்னா சப்போர்ட் எடுத்துட்டு ஈஸியா ஃபர்ஸ்ட் டார்கெட் ஈஸியா போய் அடிச்சிடும். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் 56,515 வரைக்கும் மார்க்கெட் ஈஸியா போயிடும். இல்ல மார்க்கெட் வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இந்த ரேஞ்ச் 56,268 ஜோன்ல டச் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். 56,096 ஜோன் திருப்பி ரிவர்சல். பெரிய ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அகைன் ஒரு ஆஃப் போயிட்டு திருப்பி பேட்டர்ன் கட் ஆயிடும். கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இதான் நாளைக்கு நடக்கிற சினாரியோ. ஓகே, ஃபைன். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது கமெண்ட் பண்ணுங்க. எந்த ரேஞ்ச்ல மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு? கேப் டவுன்ல எந்த ரேஞ்ச் வரைக்கும் ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு? கரண்ட் சினாரே கேப் டவுன் தான், கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அண்ட் கால் ஆப்ஷன் வச்சிருக்கீங்களா? புட் ஆப்ஷன் வச்சிருக்கீங்களா? லெவல்ஸ் எப்படி பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதுங்களா இல்லைங்களா? நீங்க என்ன ட்ரேட் பண்றீங்க? ஓவர் ட்ரேட் பண்றீங்களா? லாஸ் பண்றீங்களா? ஜஸ்ட் பாக்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. மத்தவங்களுக்கு நீங்க பண்ற கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு லேர்னிங்கா இருக்கும். ஓகேங்களா? மறக்காம கமெண்ட் பண்றேங்க. உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ அகைன் நான் பேங்க் நிஃப்டி லெவல் சொல்றேன். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஏன்னா எங்க ஓப்பன் ஆகும்னு நமக்கு தெரியாது. இப்போ லைக் எக்ஸாக்ட்டா இங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம சொல்லிடலாம். ஓகே, இது ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட்னு சொல்லிடலாம். ஆனா இப்போ எங்க ஓப்பன் ஆக போகுதுன்னே நமக்கு தெரியாதுல்ல. நாளைக்கு மார்னிங் ஒரு 8:30க்கு தான் தெரியும் நமக்கு. மார்க்கெட் வந்து எப்படி போக போகுதுன்ட்டு. அப்ப இப்ப வந்து ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஜோன் மட்டும் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து 100% இந்த ஜோன்ல தான் ஓப்பன் ஆகும்னு நம்மளால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது. இப்ப இதுக்கு முன்னாடி வீடியோல உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருப்பேன். ஆனா மார்க்கெட் வந்து பெருசா கேப் அப், கேப் டவுன் ஆகாது. இப்ப நமக்கு எங்க ஓப்பன் ஆக போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஜோன் இருக்கும். எங்க ஓப்பன் ஆக போகுதுன்னு உங்களுக்கு நான் மெம்பர்ஷிப்ல நான் சார்ட்ட குடுத்துட்டு நாளைக்கு 9:30க்கு நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். மெம்பர்ஷிப் குரூப்ல இருக்கவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்களும் யாருனா ஜாயின் பண்ணலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாளைக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கும் உங்களுக்கு. இப்போ திருப்பி அகைன் சொல்லிடுறேன். நாளைக்கு மார்க்கெட் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா 56,000 ஓகே 56,268 டு 287 இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் ஆகும். அகைன் இந்த 56,096 வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா லைக் சப்போர்ட் எடுத்து திருப்பி ரிவர்சல் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இப்போ அகைன் ரெசிஸ்டன்ட் அது ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அகைன் லோ அகைன் 56,096 வந்து ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகும். ஓகே, இதான் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன். இப்போ நாளைக்கு நான் என்னோட லெவல்ஸ் கொடுத்துறேன், நோட் பண்ணிக்கோங்க. 56,515, 56,287, 56,268, 56,096. இன்கேஸ் இந்த லெவல்ல தாண்டுது அப்படின்னா நான் உங்களுக்கு மெம்பர்ஷிப்ல கொடுத்துறேன். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் ட்ரேட தெரிஞ்செடுப்பாங்க. இன்கேஸ் நாளைக்கு ரொம்ப பெரிய கேப் டவுன் ஆகுது, மார்க்கெட் வந்து இங்கெல்லாம் போகுதுன்னா அகைன் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே. நான் மார்னிங் வந்து 8:30க்குலாம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். மேபி இப்போ நம்ம சொல்ற ஜோனுக்குள்ளே மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லைன்னா வீடியோ போடல. இப்போ இன்கேஸ் இந்த லெவல்ஸை கிராஸ் ஆகுது அப்படின்னா நான் உங்களுக்கு ஒன்னு வீடியோ போடுறேன், இல்லைன்னா உங்களுக்கு நான் மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்ணிடுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதே போல கோர்ஸ்ல யாருன்னா ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கு. வாட்ஸ்அப் பண்ணி ஃபாஸ்டா ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. செல்ஃபா நீங்களே எடுக்கலாம்.
இந்த லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. மேபி கோர்ஸ் அட்டெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லெவல்ஸ்ல எப்படி ட்ராப் பண்றோம் அப்படின்னும்போது, மெம்பர்ஷிப்போட கைடும், நான் சொல்ற அப்டேட்ஸ் அண்ட் நீங்க சொல்ற அப்டேட்ஸ் ஈஸியா வச்சு எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோக்கு மினிமம் ஒரு 200 லைக்ஸ் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம்.